இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முனிஷ்காந்த் நடித்த மிடில் கிளாஸ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இந்த படம் சும்மா ஜி5ல இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தா தான் முனிஷ்காந்த் விஜயலட்சுமியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நீட்டாக இருந்தது. அது தவிர இந்த படத்தில் கோடாங்கி வடிவேல் நடிச்சிருக்காரு. வி ஸ்டுடியோ கோடாங்கின்னு ரிவ்யூ பண்ணுவார்ல, அவர் கூட இந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவரோட பர்ஃபார்மன்ஸ் நீட்டாக கொடுத்துருந்தாரு. இன்னும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் என்னென்ன பிரச்சனைலாம் இருக்குன்றதை சுற்றி தான் இந்த படத்தோட கதை என்ன வருது. இவங்களுக்கு வந்து ஒரு செக்கு கிடைக்குது, அதை வச்சுட்டு என்ன பண்ண போகிறாங்கன்றது தான் படத்தோட பேசிக் அவுட்லைனு. மேக்ஸிமம் ஒரு சில இடத்துல காமெடி ஒர்க்கு இருக்குது, ஒரு சில இதெல்லாம் கொஞ்சம் கிரிஞ்சாக ஃபீல் ஆனாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ மோசமாக எனக்கு ஃபீல் ஆகல. ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருந்தாங்க ஒரு சில காமெடிலாம். எனக்கு ஒர்க்காக இருந்தது. மேக்கிங் கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் படம் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே நீட்டாக போயிருந்தாங்க, அது பிரச்சனை இல்லை. கிளைமேக்ஸ் தான் ஒரு மாதிரி ஹியூமனிட்டி ஃப்ரெண்ட்ஸ் கம்யூனிசம் பழகுறோன்ற மாதிரி ஒரு மாதிரி கிரிஞ்சாக முடிச்சிட்டாங்க. அது மட்டும் கொஞ்சம் சரி பண்ணியிருக்கலாம். பேசிங் அங்கங்கே ட்ராப் இருந்தாலும் படம் ஒரு தடவை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இந்த படத்தை பொறுத்த வரையும் ஜி5ல அவைலபிளாக இருக்குது, முடிஞ்சால் செக் பண்ணி பாருங்கள். டைம் பாஸ் ஒருத்தி மூவி தான் தவிர்த்து கண்டிப்பாக அது வந்து ஹைலி ரெக்கமெண்டட் அந்த மாதிரிலாம் கிடையாது. சும்மா பொழுதுபோலாம் போட்டு பார்க்கலாம், அந்த மாதிரி ஒரு கேட்டகரி மூவின்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான்.